இங்க இந்த பொண்ணு இவனோட லவரோட வெளியே வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு தெரியாம அவன் குழிக்குள்ள விழுந்துறான். இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இந்த கயிறை தூக்கி உள்ள போடுறான். அதை பிடிச்சி அவன் மேல வரலான்னு ட்ரை பண்றான். அவனால முடியல, இவளாலும் இழுக்க முடியல. அவன் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறதுனால அந்த கயிறை பிடிச்சி எப்படியாவது ட்ரை பண்ணி மேல வந்தலான்னு பாக்குறான். ஆனா அவனால முடியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பக்கத்துல யாராவது இருக்காங்களா ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவனோட லவர் வர வரைக்கும் பக்கத்துல ஏதாவது இருக்கா மேல போறதுக்கு செக் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம் திடீர்னு அங்கிருந்து தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. திடீர்னு நாங்க ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம். அது என்ன, நாங்க ஒரு உடம்பு அழுகிய நிலையில இருக்கு. யாரோ பெரிய கல் எடுத்து போட்டு கொண்டு இருக்காங்க. யாரையாவது உதவிக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன இவனோட லவரும் ரொம்ப நேரமா ஆளை காணோம். இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு குழி இருக்கிறத கவனிக்கிறான். இது என்னடா டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து எல்லா சேரும் கிளீன் பண்ணிட்டு பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஒரு கயிறு வருது. இவனும் உள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லி இழுத்து பாக்குறான். அவனால எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இழுக்க முடியல. கொஞ்ச நேரத்துல அந்த கயிறு இவனை உள்ள இழுக்குது. சடனா அந்த கயிறை விட்டவனே எல்லாமே உள்ள போயிடுது. எப்படி நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவனோட லவர் யாரையோ ஹெல்ப்புக்கு கூட்டு வந்திருப்பா. அவங்களும் அந்த கயிறை போட்டோன்னா அந்த கயிறை பிடிச்சி மேல வந்துடுறான். இருந்தாலும் அந்த குழிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கணும்னு இவனுக்கு ஒரே ஆர்வமா இருக்கு. அப்படியே அந்த குழிக்குள்ள இறங்குறான். கூடவே அந்த பாக்ஸ் ஓபன் பண்றதுக்கான எக்யூப்மெண்ட் கன் எல்லாம் எடுத்துட்டு வர்றான். அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, ஐஸ் கட்டி தான் இருக்கு.